ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கான வீடியோ சண்டே விலாக். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டாட்டா. எவ்வளோங்க வருது? 1 கிலோவுக்கு 70 கிராம் கம்மியாக இருக்குது. அவ்வளோதான், கம்மியாக இருக்குது. அது நல்லா இருக்கும். அது கட்டலா மாதிரியே இருக்கும். இதில் என்னென்ன போட்டிருக்கேன்னு பார்த்தீங்கன்னாக்கா, கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு தட்டி போட்டிருக்கேன், சின்ன வெங்காயம், தக்காளி, உப்பு, பச்சை மிளகா, மிளகு, ஜீரகம், மஞ்சத்தூள், உப்பு, இதெல்லாம் தான் போட்டிருக்கிறேன். இது வந்து யூடியூப்பில் பார்த்தேன். இது ஒரு 10 விசில் மாதிரி வச்சுட்டு கரெக்டாகிடும்னு சொன்னாங்க. செஞ்சு பார்த்துட்டு நான் சொல்கிறேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பு ரெடி ஆகிட்டுருக்கு, ஆட்டுக்கால் சூப்பு. அப்புறம் என்ன பார்த்தீங்கன்னாக்கா, இறால் 1/2 கிலோ எடுத்துகிட்டு வந்தோம். இறால் வந்து 65 போட்டுக்கலான்னு சொல்லி இறால் 1/2 கிலோ எடுத்து வந்துருக்குறோம். அது மசாலா போட்டுட்ருக்குறோம். சூப்பு வந்து ஒரு 10 விசில் வைக்கணும். 10 விசில் வச்சா கரெக்டாக ஆகிடும். விசில் வச்சு சிம்மில் வச்சுருக்கேன். இறால் 65 பாருங்கள். இந்த மசாலா வந்து இங்கே திருப்பூரில் அந்த ஒரு எக்ஸிபிஷன் போட்டிருந்தால, ரோபோ வேர்ல்டுன்னு போட்டிருந்தானே, அங்கே வந்து இது விற்றுட்டு இருந்தாங்க. அங்கே விற்றாங்க இந்த மசாலா. அதனால் அதை மட்டும் போட்டால் போதும். அதில் எல்லாமும் இருக்குது. ஜீரகம், சோம்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாமும் இருக்குது. அதனால் வெறும் மசாலா போட்டு கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு ஊற வச்சுட்டு நம்ம 65 போட்டுக்கலாம். இப்போ வந்து சூப்பு 3 விசில் தான் வந்திருக்கு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா, மீன் குழம்புக்கு வந்து சின்ன வெங்காயம் வச்சுட்ருக்கேன். ஞாயிற்றுக்கிழமை மட்டும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நம்ம சாப்பிடலாம், நல்லா தூங்கலாம்னு நினச்சா அதுதான் தப்பு. வீட்டில் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறவங்க எதனா எடுத்து ஒன்று கொடுக்குறாரு, கொடுத்துட்டு வெள்ளை கிளம்பிடுறாரு. நார்மல் நாளையாவது நம்ம சாம்பார், ரசம் இந்த மாதிரி குழம்பு வச்சுட்டு வேலையை முடிச்சிடும். ஞாயிற்றுக்கிழமை நிறையா சமையலாக இருந்தாலும் ரொம்ப டைமாகும். மணி பாருங்க, இப்போயே மணி 12 ஆயிடுச்சு. சாப்பாடு அரிசி ஊற வச்சுருக்கேன். இன்னும் சமைக்கலாம். சூப்பு மட்டும் தான் வெந்துட்டுருக்கு. போயிட்டு வந்துட்டு தோசை ஊற்றி கொடுத்துட்டு பாப்பாவுக்கு சிரப் போட்டு விட்டுருக்கேன். சளி அதிகமாக இருக்குது. எல்லாத்துக்குமே சளி தான். அவருமே 3 நாளாக மாற்ற போட்டுருக்குறாரு. நானும் சிரப் போட்டு மாற்றிட்டு போட்டுருக்குறேன். ஒன்றுமே சரி வரல. சரி, ஆட்டுக்கால் சூப்பு வச்சு குடிச்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சூப்பர் சின்ன வெங்காயம் உரிச்சிட்டோம். தக்காளி கட் பண்ணணும், மீன் கழுவணும், ஜாமுன் கழுவணும், நிறையா வேலை. ஞாயிற்றுக்கிழமை ஏன்டா வருதுன்னு தோணுச்சு இருக்கலாம் எனக்கு. நாங்கள் அப்புறம் வீடியோவில் பார்க்கலாம். எங்கள் ஊர் சைட்லலாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கவலை மீன் நல்லாயிருக்கும். இங்கே வந்து மத்தி மீனுன்னு சொல்லுவாங்க. அது கவலை மீன் தான் ரொம்ப டேஸ்ட்டாக, ருசியாக நல்லாயிருக்கும். அதை தான் நாங்கள் எப்பவுமே வாங்குவோம். அந்த மீன் சூப்பராக இருக்கும். நாங்கள் வீட்டு வந்து தண்ணி மீன் எடுத்துருக்கோம். இது எப்படி வாங்க பண்ணி ஒவ்வொரு மீனுக்கும் ஒவ்வொரு பேரும் நெய் மீன், பாறை மீன்லாம் சொல்கிறாங்க. அங்கெல்லாம் நாங்கள் சொல்லுவோம். நாங்கள் கடலூர் பக்கத்துலேயே நல்ல மீனெல்லாம் எங்கள் தெருவுக்கே வந்துருக்கோம். வண்டியில் தூக்கி வைப்பாங்க. எங்கேயுமே போவோம். எங்கேயோ தூக்கி வைக்கிறாங்க. இருந்தாலும் நாங்கள் மீன் மார்க்கெட் போய்ட்டு வாங்கிட்டு வருவோம். இன்றைக்கி ரொம்ப சாரை கட்ட அடிச்சுதா, லேசாக தூள் மாதிரி போட்டுட்டு இருந்துச்சு. அதனால் நாங்கள் மீன் மார்க்கெட் போகல. இவரை மட்டும் போய்ட்டு வாங்கிட்டு வர சொன்னாக்கா இவர் எதையாவது வாங்கிட்டு இருந்தார். நல்லா வாங்கிட்டு வந்துட்டார் மீன். அதனால் நானும் பாப்பாவை நாங்கள் 3 பேருமே வண்டியில் கிளம்பிட்டார். இங்கே பஸ் வர வழியில் ஆட்டுக்கால் வச்சு திடீர்னு பிளான் பண்ணுறது. ஆட்டுக்கால் சூப்பு வாங்கிக்கலாங்கன்னு சொல்லி ஆட்டுக்கால் சூப்பு செஞ்சு பார்க்கலாம். இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் செய்கிறது. கறி எடுத்துகிட்டு வந்துட்டு வெவிச்சு அந்த தண்ணியை நாங்கள் சாப்பிட்ருக்குறோம். இது வந்து ஃபஸ்ட் டைம் செஞ்சு பார்க்கலாம். வெங்காயம்னா உரிக்க முடியல, ஆனால் குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காயம் உரிக்க முடியாத வந்து சின்ன வெங்காயம் போட்டால் சூப்பராக இருக்கும். டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும். காலையில் தோசை சாப்பிட்டேன். ரொம்ப கஷ்டமாக இருக்குது பாப்பா வச்சுக்கிட்டு சமைக்கிறது. முடியும். மேலே பாப்பா வந்துருக்குறா. மேல் வீட்டில் பாப்பா பப்புன்னு சொல்லிட்டு ஒரு பாப்பா இருக்கா. அவள் வந்து இப்போ பாப்பாவை சமாளிச்சிட்ருக்கிறேன். நான் சமைச்சிட்ருக்கேன். சின்ன வெங்காயம், கடுகு, வெந்தயம், கருவேப்பிலை, பூண்டு,
சின்ன வெங்காயம் கொஞ்சம் கம்மியாக இருக்குன்னு சொல்லிவிட்டு ஒரே ஒரு பெரிய வெங்காயம் மட்டும் குட்டி குட்டியாக நறுக்கி போட்டிருக்கிறேன். அது நல்லா வதங்கட்டும். தக்காளி போடும்போது வீடியோ எடுக்க முடியல, நல்லா தக்காளி போட்டேன், உப்பு போட்டு நல்லா மசிச்சு கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டு இந்த பச்சை வடை வரைக்கும் வதக்கிக்கிட்டேன். இதில் வந்து இந்த புளி கரைசல் தண்ணி ஊற்றுவேன். நான் புளி மிளகாத்தூள் ஊற்றி ஒன்றா கரைச்சி தான் ஊற்றுவேன். அந்த புளி கரைசலை ஊற்றிட்டு நான் காட்டுறேன். சமைச்சிட்டு இருக்கும்போதே பாப்பா அழுதுகிட்டே இருந்தாரா, அதனால் வீடியோ எடுக்க முடியல. பாப்பா தூங்க வச்சுட்டு இப்போ ஒன்று ஒன்றா செஞ்சிட்ருக்கிறேன். ப்ரான் 65 செஞ்சுட்டேன், முட்டை வேவிச்சிட்டேன், குழம்பு கொதிச்சிட்ருக்கு, சாப்பாடு வடிச்சிட்டேன். ஏன்னா பாப்பா அழுதுகிட்டே உடம்பு சரியில்லை இல்லையா, சிரப் போட்டு விட்டு பாப்பா அழுதுகிட்டே இருந்தா, அதனால் அவளை தூங்க வச்சுட்டு டக்கு டக்குன்னு செஞ்சுட்டேன். வீடியோ எடுக்க முடியல. குழம்பு கொதிச்சிட்ருக்கு, காட்டுறேன். மீன் குழம்பு கொதிச்சிட்ருக்கு, முட்டை வேவிச்சிட்டேன், ப்ரான் வந்து 65 செஞ்சுட்டேன், சாதமும் வடிச்சிட்டேன். எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு, சாப்பிடணும். சமைச்சு முடிச்சாச்சு. சூடாக சாதம், மீன் குழம்பு, ப்ரான் 65, முட்டை வறுத்தது. இன்னையோடைய ஸ்பெஷல் இதுதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிப்பாங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.